திரு சித்தராமையா அவர் ஒரு மக்கள் தலைவர். அவரை தலைவராக காங்கிரஸ் தலைமை அவரை பதவியேற்க வைத்ததனுடைய நோக்கமே அவர் ஒரு மக்கள் தலைவர். மக்கள் அவரை எளிமையாக அணுக முடியும். யார் மனு கொடுத்தாலும் அவருக்கு பதில் அவருக்கு வீட்டுக்கு போயிடும். யார் மனு கொடுத்தவர் வீட்டுக்கு, உங்கள் மனு இந்த இடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரை போய் சந்தியுங்கள், முதல்வருக்கு நான் கடிதம் கொடுத்தேன், அதன் பேரில் எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று சந்தியுங்கள், உங்கள் காரியம் நடக்கவில்லை என்றால் இன்னாரை சந்தியுங்கள் என்று பதில் போடும் வழக்கத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருந்தார். அதே நேரத்தில் எளிமையான மனிதர், எளிமையான ஆடை உடுத்துவார். அவர் வீட்டு கூட நான் போடும்போது அது மிக மிக எளிமையாக இருந்தது. அந்த வீடு மிக ஆடம்பரமாக ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண சேரு, சாதாரண சோஃபா, சாதாரணமாக அமர்ந்து பேசுகிறாரு. ஒரு யதார்த்தவாதியாக அவரை நான் பார்த்தபோது உண்மையிலேயே ஒவ்வொரு முதல்வரும் இப்படி இருக்க வேண்டும். அது எந்த கட்சியை சேர்ந்தாலும். அவருடைய மகன் துணை முதல்வர் ஆகுவது, ஏன்னா அவர் முதல்வராக இருந்தவர் துணை முதல்வராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது பதவி இருக்கும். அது அதிமுகலாம் சுலபமாக பண்ணுவாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் திரு பழனிசாமி கிட்ட துணை முதல்வராக இருந்தார். அதெல்லாம் அந்த கழகங்கிட்ட இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய ஆளுமைகள்: ஈவி.கே. சம்பத், ஜெயகாந்தன், கவிஞர் கண்ணதாசன். மாபெரும் அடையாளங்கள். என்ன கேட்டால் அந்த அடையாள வரிசையில் எந்த விதமான அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை கூற முடியாது. ஒரே ஒரு இடத்தின் மீது அவர்கள் சொன்னார்கள். அதை எடியூரப்பாவே சொன்னார், நான் முதல்வராக இருக்கும்போது அது கொடுக்கப்பட்டது, ஆகவே அதில் அது குற்றமே இல்லை என்று எதிர்கட்சி முதல்வரே சொல்லக்கூடிய அளவில் தான் அவருடைய நேர்மை இருந்தது. அவரை அகில இந்திய அளவில் பயன்படுத்துவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது கர்நாடகா சிஎம்மா இருக்கக்கூடிய சித்தராமையா பதவி விலகியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள் கிட்ட நடந்திருக்கு. 3 ஆண்டுகள் கிட்ட நடந்திருக்கு. இப்போ இவர் பதவி விலகினதுக்கு உண்டான காரணம் என்ன? அதாவதுங்க, கர்நாடகாவில் தேர்தல் நடந்த நேரத்தில் திரு சிவக்குமார் அவர்கள் கர்நாடக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்கள். பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் யார் அந்த மாநிலத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறார்களோ வெற்றி பெற்றவுடன் அவர்களை முதல்வராக்குவது என்பது பல கட்சிகளினுடைய வரலாறும் அதுதான். காங்கிரஸ் கட்சியும் அதை செய்து கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் திரு D.K. சிவக்குமார் அவர்கள் கர்நாடக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து வெற்றி பெற்றவுடன் திரு சித்தராமையா அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் திரு D.K. சிவக்குமார் அவர்களுக்கு துணை முதல்வர் அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டார். அவர் அப்பொழுதே தான் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக அந்த நேரத்தில் ஒரு 2.5 ஆண்டுகள் இவர் இருக்கட்டும், 2 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் வரலாம் என்று காங்கிரஸ் சொல்லியது. அதன்படி இப்போ 3 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையில் அவர் தலைவராக்கப்பட்டிருக்கிறார். பதவி விலகுவதற்கு உண்டான காரணம் அதுதான். இப்போ இந்த பதவி விலகலுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? சூழ்ச்சி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. காரணம் திரு சித்தராமையா அவர் ஒரு மக்கள் தலைவர். அவரை தலைவராக காங்கிரஸ் தலைமை அவரை பதவியேற்க வைத்ததனுடைய நோக்கமே அவர் ஒரு மக்கள் தலைவர். மக்கள் அவரை எளிமையாக அணுக முடியும். திரு சித்தராமையா அவர்களை அவர் முதல்வர் ஆனதற்கு பிறகு அவரை நான் சந்திக்க சென்ற நேரத்தில் உள்ள கொஞ்சம் முக்கியமானவங்க வந்தால் உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. மற்றவர்கள் ஒரு 300 பேர் வெளியில் நிற்கிறாங்க மனு வைத்து கொண்டு முதல்வரை சந்திப்பதற்கு. நான் உள்ளே போனேன், சந்திச்சுட்டு வந்தோம். நான் வெளியே வரல.
அங்கேயே உட்கார்ந்துருது. சரி, முதல்வர் இவர்களை எப்படி சந்திக்கிறாரு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் எனக்கு. அப்போ எல்லாரையும் சந்திச்சுட்டு வெளியே வரார். வெளியே வரும்போது முதல்ல இருக்கிற ஆளுகிட்ட மனுவை வாங்குறாரு, ஒரு நிமிடம் விசாரிக்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு, அந்த பிஏ கிட்ட அந்த பேப்பரை கொடுக்குறாரு. இவர் ஃபாலோ பண்ணுவார், இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டாருங்க. ஒரு 45-50 நிமிடங்களில் எல்லோரையும் பார்த்துவிட்டு காரில் போய் ஏறினார். ஏறிவிட்டு இடையிலே வரக்கூடிய ஒரு 7-8 பேரையும் காரை நிறுத்திவிட்டு அவர்களிடம் 1 நிமிடம் 1.5 நிமிடம் பேசிவிட்டு அவர்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உண்டான பதிலை சொல்லி, அதிலே அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருப்பவர்கள் உறுதியாக அதில் நாங்கள் கேள்விப்பட்டதில் யார் மனு கொடுத்தாலும் அவருக்கு பதில் அவருக்கு வீட்டுக்கு போயிடும். யார் மனு கொடுத்தவர் வீட்டுக்கு, உங்கள் மனு இந்த இடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரை போய் சந்தியுங்கள், முதல்வருக்கு நான் கடிதம் கொடுத்தேன், அதன் பேரில் எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று சந்தியுங்கள், உங்கள் காரியம் நடக்கவில்லை என்றால் இன்னாரை சந்தியுங்கள் என்று பதில் போடும் வழக்கத்தை வைத்துக்கொண்டு பெரிய மக்கள் தலைவராக இருந்தார். அவர் தேவகவுடா கட்சியில் இருந்தார், ஜனதாதளத்தில் இருந்தார், பிறகுதான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். எதிர்கட்சி தலைவராக எடியூரப்பா அவர்கள், மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவர். இந்த குறும்பர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். குறும்பர் என்று சொன்னால் ஆடு மேய்ப்பவர்கள் என்று பொருள். ஒரு முறை அவர் சென்னைக்கு வந்தார். அவரை வரவேற்பதற்காக நான் போயிருந்தேன். அப்போ அவர் முதல்வர் ஆகலை. முதல்வர் ஆகுவது தேர்தல் நடக்க போகிற நேரம். அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறும்பர் மக்கள் ஒரு 300 ஒரு 500 பேர் வரை ஏர்போர்ட்டில் நின்று அவரை வரவேற்ற விதத்தை நான் பார்த்தபோது உண்மையாகவே ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த மனிதன் மீது இப்படி ஒரு அன்பை பொழிகிறார்களே, அக்கறையோடு விசாரிக்கிறார்களே, வரவேற்பதற்கு இவ்வளவு கூட்டம். தமிழ்நாட்டில் அதுவும் அந்த மக்கள் தமிழ்நாட்டில், கர்நாடகா அவருடைய பூர்வீகம், ஆனாலும் தமிழகத்திலே அவர் வருகின்ற போது அப்படி என்றால் அந்த தன் சமுதாய மக்களிடம், பொதுமக்களிடம் அவர் எந்த அளவில் அணுகுமுறையை வைத்துக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்திருக்கும் என்பதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அதே நேரத்தில் எளிமையான மனிதர், எளிமையான ஆடை உடுத்துவார். அவர் வீட்டுக்கு கூட நான் போகும்போது அது மிக மிக எளிமையாக இருந்தது. அந்த வீடு மிக ஆடம்பரமாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண சேரு, சாதாரண சோஃபா, சாதாரணமாக அமர்ந்து பேசுகிறாரு. ஒரு யதார்த்தவாதியாக அவரை நான் பார்த்தபோது உண்மையிலேயே ஒவ்வொரு முதல்வரும் இப்படி இருக்க வேண்டும், அது எந்த கட்சியை சேர்ந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்த முதல்வர். அவர் இந்த உடன்படிக்கையின் காரணமாக தான் இறக்கப்பட்டாரே தவிர அதில் சூழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திரு டி.கே. சிவகுமார் கூட சரி இவ்வளோ நல்ல மனிதர்கள்கிட்டலாம் இருக்க, இந்த 2 ஆண்டுகள் அவர் இருந்துவிட்டு போகட்டும், மீண்டும் தேர்தல் வரும்போது நாம் முதல்வராகி கொள்ளலாம் என்று பெருந்தன்மையோடு விட்டு கொடுப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்காவிடையிலே நடந்திருக்க வேண்டும். இருந்தாலும் நடந்து விட்டது, மேலிடம் அதை முடிவு செய்து விட்டது, அதை பற்றி பேச வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் சித்தராமையாவுக்கு அடுத்து டி.கே. சிவகுமார் தான், அப்படி தானே? ஆமாம், அவர் தானே துணை முதல்வர். அவர் தான் தலைவராக இருந்து அந்த நேரத்தில் வெற்றி பெற்றது. ஓகே, இப்போ சித்தராமையா அடுத்து என்னவாவார்? துணை முதலமைச்சரா? அவர் துணைவர் இல்லை, அவருடைய மகன் துணை முதல்வர் ஆகுவார். ஏன்னா அவர் முதல்வராக இருந்தவர் துணை முதல்வராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பதவி இருக்கும். அது அதிமுகலாம் சுலபமாக பண்ணுவாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தார், அதுக்கப்புறம் திரு பழனிசாமி கிட்ட துணை முதல்வராக இருந்தார். அதெல்லாம் அந்த கழகங்கிட்ட இருக்கும். கழகங்கள் செய்கிற வேலைகளை காங்கிரஸ்காரன் செய்ய மாட்டான். காங்கிரஸ்காரன் எப்பவுமே ஒரு மெஜஸ்டிக்காக இருப்பாங்க. அதுவே சித்தராமையா ஒரு உயர்ந்த மனிதர். அவர் அப்படி போய் கீழே போய், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் மந்திரி பதவி என்றது ஒரு அலங்கார பதவியாக அவர் பார்க்கவில்லை. அதை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு பதவியாகத்தான் அவர் அதை பாவித்தார். அதே போன்று நடந்தார். அதை ஒரு கௌரவமாக நினைத்து கொண்டு தான் முதல்வர் என்ற ஒரு அகம்பாவெல்லாம் அந்த மனிதர்கிட்ட நான் பார்க்கவே இல்லைங்க. அவர் அந்த 300 பேரை எப்படி சந்திச்சாரு, மிக பிரமிப்பாக இருந்தது. ஒவ்வொரு முதல்வரும் அப்படி இருக்கணுங்க. நீங்கள் எனக்கு முதல்வராக இருப்பவர்கள் அதை நான் மரியாதைக்குரிய திரு கமல்நாத் மத்திய அமைச்சராக இருந்தார்.
அவரை நான் இப்படி பார்த்திருக்கிறேன். அவர் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் மத்திய அமைச்சராக ஆனபோது நான் அவரை பார்த்தேன். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் கூட. EVKS இளங்கோ வந்து அதில் MOSஆ இருந்தார். இணை அமைச்சராக இருந்த காலத்தினால எனக்கு கமல்நாத்தோட நெருக்கமான பழக்கம் இருந்தது. கமல்நாத் வீட்டுக்கு நான் போவேன். அதே தான் இப்படி சித்தராமையாவோ எல்லாரையும் பார்ப்பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் நிற்பாங்க. சித்தராமையா எல்லார்கிட்டையும் மனு வாங்கிக்குவார். சிரிச்சு கன்னடத்தில் பேசுவார். எல்லாரையும் தோளில் தட்டி கொடுப்பாருங்க. அந்த தோளில் தட்டி கொடுப்பது என்பது ஒரு அரவணைப்புக்கு அர்த்தம், ஒரு அன்பின் அடையாளம். அதை செய்தது கமல்நாத்திடம் பார்த்தேன். கமல்நாத் என்ன பண்ணுவார்னா இதை மாதிரி மட்டும் பண்ண மாட்டார். கூடவே ஒருத்தர் பெரிய பேக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு வருவான். ஒன்றில் 100 இருக்கும், ஒன்றில் 500 இருக்கும், ஒன்றில் 1000 இருக்கும். அப்போ 1000 ரூபா நோட்டு இருந்தது. ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுப்பாரு, ஒருத்தருக்கு 500 ரூபா. ஆனால் வந்து நின்று 200 பேரை காசு வாங்காமல் வெளியே போக மாட்டான். அதான் கமல்நாத். இந்த ஒருத்தவங்க காசு எடுத்து கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் சார். அவர் மிகப்பெரிய பணக்காரர் சார், மிகப்பெரிய பணக்காரர். இப்போ நம்ம மாநிலத்தில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக இவங்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? நான் பார்த்ததா எனக்கு நினைவு இல்லை. ஆனால் பொங்கல் அன்னைக்கு அமைச்சர்கள் போய் கலைஞர் அவர்களை சந்திக்கும் போது 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க சார். அது வந்து கலைஞர் அவர்கள் குளித்தலையில் MLA ஆன போது தொடங்கப்பட்ட விஷயம். அது எல்லாருக்கும் அவர் முதல்ல 1 ரூபா கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்போ 1 ரூபா பெரிய அமௌண்ட். அப்புறம் 10 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சார். அதுவும் பெரிய அமௌண்ட் தான். 70. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் கூட ஒரு தடவை ஏதோ அவரை பார்க்க போய் அந்த பொங்கல் அன்னைக்கு 10 ரூபா வாங்கின மாதிரி எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. எனக்கு அது ரீவைண்ட் பண்ண முடியல. இல்லை இப்போ இதை சொன்னால் 10 ரூபா ஊப்பி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு போட்டேன். பெரிய மனுஷங்க. கலைஞர் மேலே எனக்கு எப்போவும் மரியாதை. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அது தொடர்ந்து தான் இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கலைஞரை நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக சுருக்கிட முடியாது. மற்றவங்கள திரு ஸ்டாலின் அவர்களோட கூட ஒரு அரசியல்வாதியாக சுருக்கிடலாம். கலைஞர் அப்படி இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய ஆளுமைகள்: EVK சம்பத், ஜெயகாந்தன், கவிஞர் கண்ணதாசன். மாபெரும் அடையாளங்கள். என்ன கேட்டால் அந்த அடையாள வரிசையில் கலைஞரையும் கொண்டு போய் வைக்கணும். கவிதை எழுதுவார், கதை வசனம் எங்க 1952 அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? சுந்தரம், சேலம் மாடன் தட்டு, சேலம் சுந்தரம். அவர் பேர் சுந்தரம்னு நினைக்கிறேன். அவர் பேரே முதலாளி தான். அவர் முதலாளின்னு ஒரு புத்தகமே நீங்கள் விற்கிது. சேலம் சுந்தரம் முதலாளின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர் இதில் இருந்து சம்பளத்துக்கு இருந்துட்டு வெளியே வராருங்க. கலைவாணர் வந்து அவரை கூப்பிட்றாரு. நீங்கள் வாங்க, உங்களுக்கு 500 ரூபா தானே கொடுக்குறாரு சுந்தரம் சேலத்தில். சென்னைக்கு வாங்க, நான் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேங்கிறார். அப்போ ஒரு சவர விலை எவ்வளோ தெரியுங்களா? 8 ரூபா. அந்த நேரத்தில் 10,000 ரூபான்றது எவ்வளோன்னு பாருங்கள். வராரு இங்கே வந்து வசனம் எழுதுறாரு. நீங்கள் பராசக்தியை விட இன்னைக்கு அந்த வசனம் யாராவது எழுத முடியுமா? இன்னைக்கு அந்த வசனத்தை பேசி சிவாஜி போல நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா? ஓகே, நம்ம எப்படி இந்த சைடு வந்துடுவோம். இல்லை, கலைஞரை வந்து நீங்க ஒரு கட்சியின் அடையாளத்தோடு அவரை சுருக்கி விட முடியாது. அதை தாண்டி இருப்பதனால் அவர் மீது எனக்கு எப்பவும் ஒரு பற்று உண்டு. இப்போ இந்த சைடு சித்தராமையா இப்போ துணை முதலமைச்சராக இருக்க மாட்டார், அவருடைய மகன் தான் இருப்பாருன்னா அடுத்து அவருடைய போஸ்டிங் தான் என்ன சார்? அவர் வந்து மூத்த தலைவர். அவர் நல்ல ஆலோசகர், திறம்பட நடத்தக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு அவரிடத்துல எந்த விதமான அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை கூற முடியாது. ஒரே ஒரு இடத்தின் மீது அவர்கள் சொன்னார்கள். அதை எடியூரப்பாவே சொன்னார். நான் முதல்வராக இருக்கும்போது அது கொடுக்கப்பட்டது, ஆகவே அதில் அது குற்றமே இல்லை என்று எதிர்க்கட்சி முதல்வரே சொல்லக்கூடிய அளவில் தான் அவருடைய நேர்மை இருந்தது. அவரை அகில இந்திய அளவில் பயன்படுத்துவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் அவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக கூட நியமிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.